ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமி. இன்னைக்குள்ள வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா, உடம்பை வந்து நாசமாக்கக்கூடிய மோசமான டயட். அதை பற்றி தாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன டாக்டர் சொல்கிறீங்க, டயட் இருக்கதே உடம்பு வந்து மெலிஞ்சு நல்லா ஸ்லிம் ஆகி ஆரோக்கியமாக இருக்க, அது வந்து உடம்புக்கு கேடு விளைவிக்குமா? அது எப்படிப்பட்ட டயட் டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்குறதுன்னு புரியுதுங்க. ஆமாங்க, இப்போ ஒரு டயட் இருக்கும்னா கரெக்டாக வந்து ஒரு டாக்டரோட அட்வைஸ் படி கரெக்டாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. சிலவங்க வந்து இஷ்டத்துக்கு ஒரு டயட் இருக்கேன் பேரில் இருப்பாங்க. அதனால வந்து உடம்புக்கு மோசமான வியாதிகள் வரும். அதுக்கு டயட் இருக்காமல் இருந்தால் என்னென்ன ஆகுமோ அதை விட மோசமான வியாதிகள் மோசமான டயட்னால வரும். ஓகேவா? அது என்னென்ன டயட்டு, அதை பற்றி தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து டயட்னா என்னங்க? இப்போ டயட்னா என்னன்னா, பாடியினுடைய ஆரோக்கியத்துக்காக பண்ணக்கூடிய விஷயம். நானே என்னுடைய பல வீடியோவில் வந்து ஒரு டயட் சார்ட்லாம் கொடுத்துருக்கிறேன். ஓகேவா? ஒரு டயட் என்பது முழுமையான சத்துக்கள் நிறைந்ததாக இருக்கணும். அதில் கார்போஹைட்ரேட்டும் கொழுப்பும் கம்மியாட்டும் இந்த புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் வந்து அதிகமாகவும் இருக்கணும். இதுதாங்க உண்மையான ஒரு டயட்டு. ஆனால் இன்னைக்கு பல பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? கார்போஹைட்ரேட்டும் கொழுப்பையும் குறைச்சா அதுக்கு பேர் தான் டயட் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க. அதனால தான் உடம்புல பல வியாதிகள் வருது. ஓகேவா? இப்போ வந்து டயட்டே இல்லாமல் இருப்பாங்கல்ல, அவங்கள விட இந்த மோசமான டயட் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு வியாதிகள் கூடுதலாக வருது. ஓகேவா? அது சத்து குறைபாட்டினால. அது வந்து என்னென்ன டயட்டு, எப்படி எப்படி அது இருக்கக்கூடாது, எது எது இருக்கணும், அதை பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மோசமான டயட்னா என்ன? மோசமான டயட்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட் கொழுப்பையும் குறைக்கணும் என்ற பேரில் அதை மட்டும் கொஞ்சமாக சாப்பிட்டு இருக்கிறது தான் மோசமான டயட்டு. புரோட்டீன் சுத்தமாக இருக்காதுங்க. ஓகேவா? விட்டமின்ஸும் அங்கே இருக்காது. வேணா கொஞ்சம் லைட்டாக வேணா விட்டமின் எடுத்துப்பாங்க, தவிர விட்டமின் முழுமையான விட்டமின்ஸும் கிடைக்காது, புரோட்டீன் சுத்தமாக கிடைக்காது. இதனால என்ன ஆகும் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால என்ன ஆகும்னா, நமக்கு வந்து புரோட்டீன் குறைபாடு ஏற்படுங்க. புரோட்டீன் குறைபாடு ஏற்படும் போது என்ன ஆகும்னா, அது எலும்பு இருக்கு இல்லையா, அதுதான் தேவையான புரோட்டீனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நாளடைவில் எலும்புலாம் வீக் ஆகி அது உடையும் குடையும் தன்மை கூட வரலாம். ஸோ அதனால வந்து புரோட்டீன் ரொம்ப முக்கியம். புரோட்டீன் மட்டும் இல்லைங்க, கால்சியம் சத்து உட்பட. கால்சியம் நம்ம பாடிக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்காது. இப்போ புரோட்டீன் கிடைச்சா தான் கால்சியம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் முட்டை மாதிரியான பொருட்களில் தான் கால்சியம் இருக்குது, புரோட்டீன் கம்பைன் பண்ணி தான் மேக்ஸிமம் வரும். அப்படி இருக்கும்போது கால்சியம் சத்து நம்ம பாடிக்கு தேவைப்பட்டுட்டே இருக்கும். அதுவும் வந்து கிடைக்காது. அதுவும் வந்து எலும்புல இருந்து போயிட்டே இருக்கும், எலும்பு உடையும். இப்படி எலும்புகளை குறிவைத்து தாக்கும் இந்த மோசமான டயட். ஓகேவா? அதனால இந்த மோசமான டயட்டை வந்து இனி ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த மோசமான டயட்ல என்னென்ன நீங்க ஃபாலோ பண்றீங்க நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்க காலையில் என்ன பண்ணுவீங்கன்னா, இட்லி தோசை சாப்பிடுவீங்க. இட்லி தோசை சாப்பிட்டுக்கிட்டு கூட வந்து சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டு முடிச்சிருவீங்க. இதுல என்ன இருக்கு? வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் தான் இருக்கு. அப்புறம் மத்தியானம் சோறு சாப்பிடுவீங்க. சோறு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வந்து பொரியல்லாம் சாப்பிடுவீங்க, லைட்டா சாப்பிட்டு விட்டுருவீங்க. அப்புறம் நைட் என்ன சாப்பிடுவீங்க? டிஃபனை மீண்டும் சாப்பிடுவீங்க. இப்போ இது வந்து டயட் மாதிரி எடுத்துக்குப்பீங்க இல்லையா? இப்போ வந்து டயட் மாதிரி எடுத்துக்கும் போது காலையில் வந்து இட்லி தோசை பேருக்கு 2 எண்ணெய் சாப்பிடுவீங்க, மத்தியானம் சோறு சாப்பிடுவீங்க, நைட்டு 2 இட்லி தோசை சாப்பிடுவீங்கன்னு வைங்களேன். ஆனால் இதில் வந்து கார்போஹைட்ரேட் மட்டும் தாங்க இருக்குது. இதில் வந்து விட்டமின்ஸ் பார்த்தா காய்கறிகளில் கொஞ்சம் கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் புரோட்டீன் சுத்தமாக இல்லை. அப்போ இதில் இருந்து தெரியுது உங்களுக்கு இந்த டயட்டு மோசமான டயட்னு. இது என்னோட டயட் சார்ட்டில் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் எப்பவும் இந்த புரோட்டீனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பேன். காலையில் இட்லி தோசை சாப்பிட்டாலுமே அது கூட வந்து தானியங்கள் சொல்லியிருப்பேன், அப்புறம் கொண்டக்கடலை சொல்லியிருப்பேன். ஓகேவா? அப்புறம் பீன்ஸ் சொல்லியிருப்பேன், அப்புறம் நான்வெஜ்ல மீன், ஃபிஷ் சொல்லியிருப்பேன், முட்டை முக்கியமாக சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் கம்பைன்டு டயட் சார்ட். ஓகேவா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ டயட்டுங்கிற பேரில் வந்து சாப்பிட்ற சாப்பாடை குறைக்காதீங்க. அதுக்கு பேர் டயட்டே கிடையாது. எல்லாரும் அதான் தப்பாக நினைக்கிறாங்க. சாப்பிட்ற சாப்பாட்டை குறைச்சா அதுக்கு பேர் தான் டயட் அப்படின்னு இல்லைங்க. முழுமையான சத்து நிறைந்த அளவு குறைந்தது தான் என்னது டயட். அதாவது குவாலிட்டி அதிகமாக இருக்கணும், குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாலிட்டினா என்ன? எல்லா சத்துக்களும் கிடைக்கணும், அதுக்கு பேர் தான் குவாலிட்டி. குவான்டிட்டினா என்ன? அளவு, அது கம்மியாக இருக்கணும். இதுதான் உண்மையான டயட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டயட் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். அப்போ நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன வீடியோலாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து டயட் சார்ட் பற்றி நல்லா க்ளீனாக கொடுத்துருப்பேன். அதனால வந்து புரோட்டீன் இருக்கும், விட்டமின்ஸ் இருக்கும், மினரல் இருக்கும், அயான்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த கம்பைன் டயட் சார்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பாடி வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு சரி, எதுக்குனாலும் சரி தான். ஓகேவா? அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. டயட் இருக்கிற இந்த பேரில் வந்து வெறும் சாப்பாட்டை கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு வெறும் கார்போஹைட்ரேட் ஃபுட்டை மட்டும் குறைச்சி சாப்பிட்றது பேர் டயட்னு நினச்சிட்டு இருக்காதீங்க இனிமேல். ஓகேவா? இது முக்கியமான வீடியோ. அதுதான் இது என் மைண்டில் பட்டுச்சு. இன்னைக்கு பல பேர் இப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு, அதனால தான் இது ஸ்பெஷலாக இன்னைக்கு போட்டேன். இதை நீங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடணும். ஏன்னு கேட்டாச்சுன்னா, இது எல்லாரும் ஒரு தப்பான பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது. அது ஆரோக்கிய கேடு. ஸோ நீங்கள் இதை உங்களது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னு கேட்டாச்சுன்னா, இது வந்து என்ன மாதிரி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஏன்னா இது வந்து ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய மோசமான டயட்டை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரணும். அப்போ தான் அவங்களும் பார்த்து உண்மையான டயட்னா என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா? அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட என்னென்னா, எல்லோரும் ஆரோக்கியமாக வேண்டும், அவ்வளோதான். அப்படி வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான வீடியோ. ஓகேவா? அது அவர்களும் பார்த்து பயனட வேண்டி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.